இன்னைக்கு என்ன சொல்றாங்க? குர்ஆன் ஹதீஸ் போதும். ஆனா குர்ஆன் ஹதீஸ் போதும், வார்த்தை உண்மை, நோக்கம் தவறு. என்ன நோக்கம்? குர்ஆன் ஹதீஸை விட்டும் மக்களை அப்புறப்படுத்துவதா அவங்க நோக்கம். குர்ஆன் ஹதீஸ் போதும் என்றால் அந்த குர்ஆன் ஹதீஸை யார் நமக்கு விளக்கி தருவது? எந்த அளவிற்கு அப்பட்டமாக இஸ்லாம் அங்கீகரித்த காரியத்தை ஒருவன் ஷிர்க் என்று சொன்னால் அவனுக்கும் இஸ்லாமிற்கும் என்ன சம்பந்தம்? இது இந்திய நாடு. இந்திய நாட்டில் யாருக்கும் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? போலீஸ்காரங்கிற ஃப்ரெண்டில் நிறுத்திட்டு போலீஸே திட்டக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம நாடு. வேறு நாட்டில் நடக்காது. இப்போ இந்தியாவில் யாருக்கு என்ன வேணாலும் பேசலாம். அதே போல் இவங்களும் பேசட்டும், ஆனால் அதற்கு இஸ்லாம் என்ற பெயர் வைக்கக்கூடாது. நீங்கள் பேசுங்க, ஜியாரத்து கூடாதா? கூடாதுன்னு பேசுங்க, ஆனால் அது இஸ்லாமிய காரியம் என்று சொல்லாதீர்கள். மௌலூத ஷிர்க்குன்னு சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லுங்க, ஆனால் அது இஸ்லாம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் பேசலாம், அதற்கு உரிமை இருக்கிறது. இந்திய நாட்டில் அல்லாஹ்ட்ட உரிமை கிடையாது, இந்தியாவில் உரிமை இருக்கிறது. ஆனால் அப்படி பேசக்கூடிய காரியங்களுக்கு இஸ்லாம் என்ற வார்த்தையை நீங்கள் சேர்க்காதீர்கள். அதான் நாங்கள் சொல்லுகிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு ஏதாவது வசீகரமான பேச்சின் மூலமாக குர்ஆனுக்கும் ஹதீஸிற்கும் மாற்றமாக சொல்லுகின்ற பொழுது அதற்கு பின்னாலும் ஒரு கூட்டம் செல்கிறது என்று நாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப கேவலமாக இருக்கிறது. உலகத்திலே ஒரு முஸ்லிம்னு ஒருத்தன் வந்துட்டா அவன் அல்லாஹ்வை தவிர யாரையுமே வணங்க மாட்டானே. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஒவ்வொரு நாளும் எத்தனை வாட்டி நம்ம சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குறோம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குறோன்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். அவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் அல்லாஹ்வோட வேற யாரையும் வணங்குறீங்க. உனக்கு மறைவான ஞானம் உண்டா? அதான் நபிமாருக்கு இல்லைன்னு சொல்லிதே நீ. உனக்கு எப்படி வரும்? அவருடைய நோக்கம் தவறு. முஸ்லிம்களை அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இவைகள். மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்குகள் தான் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வசீலா தேடுவதை அவர்களுக்கு செய்யக்கூடிய வணக்கம் என்று சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதிகமாக இளைஞர்கள் எல்லாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால், ஒன்றாவது வாட்ஸ்அப், ரெண்டாவது ஷிர்க். ஷிர்க் ஷிர்க் எது கேட்டாலும் ஷிர்க் 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 ஷிர்க்குன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீ வந்தியா? ஷிர்க் என்றால் என்ன? ஏதாவது ஒருத்தன் ஜியாரத்துக்கு போயிட்டா அது ஷிர்க். தர்காவுக்கு பக்கத்து தர்கா உள்ள பள்ளியில் தொழுதுட்டா அது ஷிர்க். ஒரு நல்ல சாலிஹீங்க நல்லடியாருடைய கையை பிடிச்சு முத்திட்டா அது ஷிர்க். ஷிர்க்குன்னா என்ன? அல்லாஹுவிற்கு இணையாக இறை தன்மையிலும் அந்த இறைவனுடைய மற்றுள்ள பண்புகளிலும் அல்லாஹுவிற்கு நிகராக இன்னொருவர் இருப்பதுன்னு நம்பினாதான் அது ஷிர்க். அல்லாஹுவுக்கு நிகராக உலகத்தில் யாரும் யாரையாவது நம்புவாங்களா? நம்ம நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிற எந்த அடிப்படையில்? ரசூலுல்லாஹி, அல்லாஹுடைய ரசூல். அல்லாஹ்னை நேசிக்கிறோம், அல்லாஹுடைய ரசூல்னு நேசிக்கிறோம். கௌசுல் ஆலம் முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், ஷம்சுத்தீன் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சுலைமான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொரு மகானுடைய பேர் சின்ன ஷம்தி அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு. இவங்களெல்லாம் நம்ம நேசிக்கிறோம். எதுக்குங்க நேசிக்கிறோம்? இவங்க எல்லாம் அல்லாஹ் அப்படின்னு நேசிக்கிறோம் இல்லை, அல்லாஹுடைய நேசர்கள் இவங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை எப்பொழுதும் செய்வார்கள். அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஹுப்பக்க, யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தையும் எனக்கு தா. வ ஹுப்ப மன் யுஹிப்புக்க, உன்னை யாரெல்லாம் நேசித்தார்களோ அவர்களுடைய நேசத்தையும் எனக்கு தா. அந்த நேசம் நமக்கு கிடைத்து விட்டால் நாம் வெற்றி பெற்று விடுவோம். அந்த நேசம் கிடைக்காமல் இவர்கள் முஸ்லிம்களை வழிகெடுக்க பார்க்கிறார்கள் வஹாபிகள்.